வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த 2026 தமிழ்நாடு அரசோட பொங்கல் பரிசு அறிவிப்பு வந்தாச்சு. இந்த பரிசு தொகுப்புல என்னெல்லாம் இருக்கு, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், அப்புறம் இது எப்படி வாங்குறதுன்னு எல்லா விவரங்களையும் வாங்க முழுசா பார்க்கலாம். முதல்ல உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். இந்த நல்ல பண்டிகை நேரத்துல நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற இந்த பரிசு திட்டம் பத்தின விவரங்களை வாங்க ஒன்னொன்னா விரிவா பார்க்கலாம். சரி, இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வி இதுதான். இந்த வருஷ பொங்கல் பரிசுல என்ன ஸ்பெஷல், கவர்மெண்ட் என்னதான் அறிவிச்சிருக்காங்கன்னு. நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஓகே, முதல்ல அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு பாப்போம். இந்த வருஷத்தோட பரிசுல 2 முக்கியமான பாகம் இருக்கு. ஒன்னு எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற ரொக்கப் பரிசு, இன்னொன்னு பொங்கல் பரிசு தொகுப்பு. முதல்ல அந்த கேஷ் கிஃப்ட் பத்தி பார்க்கலாமாங்க. ஆமாங்க, இந்த வருஷம் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3000 ரூபாய், அதாவது 3000 rupees ரொக்கப் பரிசா கொடுக்க போறாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா ரொக்கப் பரிசு எதுவும் கொடுக்கல. அதனால இந்த தடவை இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். இந்த 3000 ரூபாய் பணத்தோட சேர்த்து ஒரு பரிசு தொகுப்பும் குடிக்கிறாங்க. அதுல என்னெல்லாம் இருக்குன்னா, பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய், இது எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு முழு நீல கருமும் தராங்க. சரி, இப்ப அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த பொங்கல் பரிசும் பணமும் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் தகுதியானவங்க? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2,22,00,000 குடும்பங்கள், தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு போய் சேரப்போகுது. இது எவ்வளோ பெரிய திட்டம்னு இந்த நம்பரே சொல்லுது இல்லையா? அதாவது ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரிசி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மறுவாழ்வு முகாம்கள்ல தங்கி இருக்கிற இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு உண்டு. இந்த முழு திட்டத்தையும் செயல்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவு பண்ணது தெரியுமா? கிட்டத்தட்ட 6,936 கோடி ரூபாய். இது எவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கீடுன்னு பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கு பரிசு கிடைக்கும்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அத வாங்குறதுக்கு என்ன செய்யணும், அந்த நடைமுறை என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இந்த தடவை எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப எளிமையா பரிசை விநியோகம் பண்ண போறாங்க. முதல்ல ரேஷன் கடை ஊழியர்களே உங்க வீட்டுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன்ல உங்களுக்குன்னு ஒரு தேதியும் நேரமும் கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு உங்க ரேஷன் கடைக்கு போய் டோக்கனை காட்டிட்டு உங்க 3000 பணத்தையும் பரிசு பொருட்களையும் வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். சரி, இப்போ ஒரு முக்கியமான சந்தேகம் வரலாம். டோக்கன் கொடுக்கும்போது நீங்க வீட்ல இல்லன்னா என்ன பண்றது? ஐயோ, டோக்கன் மிஸ் ஆயிடுச்சுன்னு கவலைப்படவே வேண்டாம். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா பரிசு கொடுக்கற நாட்கள்ல நீங்க நேரடியா உங்க ரேஷன் கடைக்கே போங்க. அங்க போய் விசாரிச்சு உங்க டோக்கனை அங்கே வாங்கிட்டு உங்க பரிசையும் வாங்கிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஆரம்பத்துல பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லையா? ஆனா கடைசியில 3000 ரூபாயா அறிவிச்சாங்க. ஏன் இந்த மாற்றம்? அந்த 5000 ரூபாய் ஏன் 3000 ஆச்சு? அதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களை பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க பாக்குற மாதிரி முதல்ல யோசிச்சது 5000 ரூபாய். ஆனா கடைசியில முடிவு செஞ்சது 3000 ரூபாய். இதற்கான காரணங்கள் என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம். இதுக்கு நிதித்துறை அதிகாரிகள் சில முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. முதல்ல 5000 ரூபாய் கொடுத்தா அரசுக்கு கடுமையான நிதி இழப்பு ஏற்படும்னு எச்சரிச்சிருக்காங்க. ஏன்னா மாநிலத்தோட நிதி பற்றாக்குறை ஏற்கனவே அதிகமா இருக்கு. அதோட மகளிர் உரிமை தொகை மாதிரி வேற பல முக்கியமான நலத்திட்டங்களுக்கும் அரசு செலவு பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அரசுக்கு பெரிய நிதிச்சுமை இல்லாம அதே சமயம் மக்களுக்கு ஒரு நல்ல பரிசாவும் இருக்கிற மாதிரி 3000 தான் சரிப்பட்டு வரும்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த பரிசு திட்டம் பத்தி வந்த அறிவிப்புல இருந்த ஒரு முக்கியமான வரி இது. பொங்கல் தமிழர்களோட பாரம்பரிய அடையாளம், விவசாயத்துக்கும் மனித குலத்துக்கும் நன்றி சொல்ற ஒரு முக்கியமான திருவிழான்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது வெறும் பணமோ பொருளோ இல்ல, நம்ம கலாச்சாரத்தோட, நம்ம பொங்கல் கொண்டாட்டத்தோட ஒரு அங்கமா தான் இந்த திட்டத்தை பாக்குறாங்க. சரி, இந்த விவரங்களோட முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது மாதிரி அரசாங்கம் கொடுக்கிற நலத்திட்டங்கள் பொங்கல் மாதிரி நம்ம பாரம்பரிய பண்டிகைகளோட கொண்டாட்டத்தையும் அந்த உணர்வையும் எப்படி பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது மக்களோட சந்தோஷத்தை உண்மையிலேயே அதிகப்படுத்துதா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.